காவியா தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அபிஷேக வழிபாடு. சிவபெருமானுக்கு ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ வழிபாடு வருகிறது. ஆனால் அதில் மிக முக்கியமாக ஐப்பசி மாதத்தில் வரும் ஆலயங்கள் தோறும் நடைபெறும் அன்னாபிஷேகத்தை பார்ப்போம். சிவபெருமான் என்றாலே அபிஷேக பிரியர், அப்படி என்பது எல்லோரும் அறிவார். இந்த அபிஷேக பிரியராக விளங்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது வழக்கம். ஐப்பசி மாதம் அப்படிங்கிற இந்த மாதத்தில் மிகச் சிறப்பான அன்னத்தை கொண்டு செய்யக்கூடிய அபிஷேகத்திற்கு அன்னபிஷேகம் என்று பெயர். ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதத்தில் நம் அன்னாபிஷேகத்தை பார்த்தால் பொதுவாக அன்னம் என்பது சாப்பாடு எல்லோருக்குமே நன்றாக தெரியும். இந்த சாப்பாடு அப்படிங்கிறது எதற்கு சமமானது அப்படின்னு என்றால் பிரம்மத்திற்கு சமமானது அப்படின்னு சொல்வார்கள். பிரம்மம் என்கின்ற அந்த அன்னத்தை கொண்டுதான் இந்த கலியுகத்தில் அனைத்து உயிர்களெல்லாம் நிலைத்திருக்கிறது என்பது நம் எல்லோரும் அறிந்தது. ஒரு மனிதனுக்கு எது இருக்கிறதோ இல்லையோ சாப்பாடு இருந்தால் போதும் என்பதுதான் வாழ்க்கையாக மாறிப்போச்சு. அதற்கு ஒரு பழமொழியை கூட கூறுவது வழக்கம். சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று எல்லோரும் சொல்வது வழக்கத்தில் உள்ளது. அன்னாபிஷேகத்தின் சிறப்பை பற்றி பார்ப்போம். அன்னாபிஷேகம் என்பது பிரம்மத்திற்கு சமமான அன்னத்தை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது. இதை மிக எளிதாக சொல்வது என்றால், சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் ஒவ்வொரு பருக்கையும் ஒரு சிவத்திற்கு சமம். அது நிறைய பேருக்கு தெரிவதே கிடையாது. நீங்க அன்னாபிஷேகம் செய்த பிறகு சிவபெருமானை பாருங்கள். எவ்வளவு அன்னம் அவர் மீது சாற்றப்பட்டிருக்கிறதோ ஒவ்வொரு பருக்கையிலும் ஒவ்வொரு சிவத்தை நம்மால் காண முடியும். கோடி லிங்க தரிசனம் என்பது உண்மை. பல ஜென்ம பாவங்களை போக்கும் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு லிங்கத்தை நம்மால் காண முடியாது. இந்த அன்னாபிஷேகம் என்று கோடிலிங்கத்தை நம்மால் காண முடியும் என்பதுதான் உண்மை. சில இடங்களில் கோடிலிங்கம், 1000 லிங்கம், சின்ன சின்ன லிங்கங்கள் ஒரு லிங்கத்திற்குள்ளேயே அமைக்கப்பட்டு சகசிரலிங்கம் என பல உள்ளது. ஆனால் அதை எல்லாமே ஒரே இடத்தில் காணும் புண்ணியம் என்றால் அன்னாபிஷேகத்தின் அன்றுதான் பரிபூரணமாக அந்த பலன் நமக்கு கிடைக்கிறது. காரணம், ஒவ்வொரு பருக்கையிலும் ஒவ்வொரு லிங்கத்தை கண்முன்னரே காணலாம். ஒவ்வொரு லிங்கத்தை சென்று காணும் பலனை ஒரே நாடில் அன்னாபிஷேகத்தில் நாம் கண்டு நம் பலனை காண்கிறோம். கோடி லிங்கத்தை நம் கண்களால் பார்க்கிறோம். அந்த அன்னாபிஷேகத்தை நாம் பார்த்தால் சொர்க்கத்தில் நமக்கு இடம் கிடைக்கும் என்பது உண்மை. சிவபெருமானை கோடி லிங்கங்களாக பல கோடி பருக்கைகள் அதில் இருக்கும். அப்படி இருக்கின்ற அந்த நேரத்தில் நம் தரிசனம் செய்கின்ற போது அந்த ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு சாதமும் நமக்கு ஒரு லிங்கமாக காட்சி தருகிறது. இந்த பலனை நமக்கு தரக்கூடிய நாள் எது என்றால் ஐப்பசி மாதம் வருகின்ற பௌர்ணமி அன்றுதான் அன்னாபிஷேகம். தேதி 5/11/2025 அன்று நமக்கு வருகிறது. பௌர்ணமி திதி 4/11/2025 அன்று இரவு 9:43 மணிக்கு துவங்கி 5/11/2025 அன்று இரவு 7:27 வரை பௌர்ணமி திதி இருக்கிறது. அதனால் அன்று அனைவருமே கோயிலுக்கு சென்று அன்னாபிஷேகத்தை கண்டால் வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நீடித்து நிலைத்திருக்கும். அன்னத்திற்கு குறையில்லாமல் நிலைத்திருக்கும். அன்ன குறையும் வராது, எந்த குறையும் வராது எல்லோருடைய வாழ்க்கையிலும். கோவிலுக்கு செல்பவர்கள் அரிசி வாங்கி கோவிலுக்கு தானமாக கொடுங்கள். அது மிகப்பெரிய புண்ணியத்தை தரும். 1 கிலோ அல்லது அரை கிலோ உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாங்கி கொடுங்கள். பச்சரிசி வாங்கி கொடுங்கள். பால், இளநீர், சந்தனம், தேன் இது போன்ற பொருட்களும் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்திற்கு. இப்படி ஐப்பசி மாதம் வருகின்ற அன்னாபிஷேகத்தில் சிவபெருமானின் அருளை பெற்று அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பெற எங்கள் காவ்யா தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.